அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு டெலியூஷன் என்று அழைக்கக்கூடிய கற்பனை எண்ணத்தினுடைய 3வது பாகம் பார்க்கலாம். பொதுவாக டெலியூஷன் அப்படின்ற பகுதியை நம்ம படிக்கும்போதே ரொம்ப ஆர்வமாகவும் ஒரு உணர்தல் தன்மையோடு படித்தோம் அப்படின்னா, என்னைக்காவது பேஷண்ட்டு அதை தன்னுடைய கன்வர்சேஷனில், தன்னுடைய கேஸ் டேக்கிங்கில் யதார்த்தமாக சொல்லிட்டு போவாங்க. அந்த சமயத்தில் நமக்கு இந்த ரூப்ரிக் பழக்கப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாக்ட் சிமிலியத்தை கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக டெலியூஷன் பார்ட்டை நிறைய மருத்துவர்கள் ஒதுக்குவதற்கான காரணம் அவங்களுடைய அறியாமையின் காரணமாகத்தான். நீங்கள் டெலியூஷன் பகுதியை அழகாக படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஈவன் கிளாசிக்கல் ப்ராக்டிஸ்னாக இருக்கலாம், ஆர்ஓஹெச்சாக இருக்கலாம், வேறு என்னவா வேணால் இருக்கலாம். பட் ஹோமியோபேத்தை டெலியூஷன் பார்ட்டை ஒரு ஆழ்ந்த தன்மையோடு நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய ப்ராக்டிஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் என்னடா இப்படி கிறுக்குத்தனமாக இருக்கேடா, ஒன்றுமே புரியாமல் இதெல்லாம் இப்படி பேஷண்ட் சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நானே நிறைய காலம் படிக்காமல் இருந்திருக்கேன். பட் அதை முழுமையாக படித்ததுக்கப்புறம் என்னுடைய ப்ராக்டிஸோட தன்மை இன்னும் சற்று மேன்மைப்பட்டதாக மாறிவிட்டது. என்னுடைய சொந்த அனுபவம். அதனால் நீங்கள் ஆழ்ந்த உள்ளார்ந்த தன்மையோடு படித்து பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாகவும் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டெலியூஷனுடைய 3ஆம் பாகம் பார்க்க போகிறோம். டெலியூஷன் சம்மோன் ஸ்ட்ரேஞ்ச் பாய் ப்ரிவென்ட் ஸ்லீப். தனக்கு சற்றும் அறிமுகம் இல்லாத ஒரு பையன் தன்னுடைய தூக்கத்தை கெடுக்கிறது மாதிரி ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஏபிஸ் மெல்லிஃபிகா ஒற்றை மருந்து. டெலியூஷன் சம்மோன் அண்டர் பெட். தன்னுடைய படுக்கைக்கு கீழாக யாரோ இருப்பது போன்ற உணர்வு. சில பேர் பார்த்துருப்போம். இப்போ அவங்களுடைய கோ அட்டன்ட்டு சொல்லுவாங்க, ஏங்க இவர் நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்காரு, கீழே பார்க்குறாரு, இப்போ பெட்டு கீழே போய் பார்க்குறாரு, அப்புறம் மேலே மாடிப்பட்டில் போய் பார்க்குறாரு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. இதுக்கு டெலியூஷன் சம் ஒன் அண்டர் பெட். இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம், பெல்லடோனா, கேந்தாரிஸ், கொல்சிக்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் சாஃப்ட் சம்திங் டிரைவ்ஸ் ஹிம் அவுட் ஆஃப் பெட். படுத்திருப்பாங்க பேஷண்ட்டு, டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்குருவாங்க, இல்லை தூக்கம் வராமல் எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. என்னென்ன இல்லை எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலியூஷன் சம்திங் டிரைவ்ஸ் ஹிம் அவுட் ஆஃப் பெட். அவங்களுக்கு சொல்ல தெரியாது, திடீர்னு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரஸ்டாக்ஸ் ஒற்றை மருந்து. டெலியூஷன் சரவுண்டட் பை டெவில்ஸ் இன் பெட். தன்னை சுற்றி, அதுவும் படுக்கையில் பிசாசுகள் தன்னை சுற்றி இருப்பது போன்ற ஒரு மாய எண்ணம். இதுக்கு ஓபியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் தட் ஷி இஸ் பெட்ரைட். ஒரு தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஹைட்ரோஜன் ஒற்றை மருந்து. டெலியூஷன் தட் ஹீ இஸ் பெட்டர் தென் அதர்ஸ். தான் மற்ற நபர்களை காற்றும் மிக உயர்ந்தவன் என்கின்ற கற்பனை எண்ணம். இதற்குரிய கிராஸ் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹாக்டி. இதில் இருக்க 2 மருந்து ஜெர்மானம் மெட்டாலிக்கம் அண்ட் மைரிக்கா. ஸோ டெலியூஷன் ஹீ இஸ் பிவிட்ச்ட். தான் சூனியத்தால் வசிக்கப்பட்டது போன்ற ஒரு கற்பனை உறவு. இதுக்கு கெனாபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து. நல்லாவே தெரியும், கெனாபிஸ் இண்டிகா ஒரு ட்ரக் ரெமடி. இதில் இருக்கவங்க எப்போவுமே ஒரு போதை எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெலியூஷன் ஹீ இஸ் பிவிச்ட் அப்படின்னா தான் சூனியத்தால் வசியப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். சரிங்களா? டெலியூஷன் தட் ஹீ இஸ் பிளைண்ட். இதுக்கு அதாவது தான் குருடாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். உண்மையிலேயே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் செக் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஐ ஸ்ட்ரக்சர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லா ஐ ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா இருக்குது, ஆனால் கண்ணு தரலன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம நிறைய டாக்டர்ஸ் அந்த கேஸெல்லாம் மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரூப்ரிக் எடுத்து பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஒரு பேஷண்ட் வெரேட்ரம் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ டெலியூஷன் தட் ஹீ இஸ் பிளைண்ட். பெலடோனா, ஹயாஸ்கேமஸ், ட்ரொமோனியம், வெரேட்ரம், மோஸ்கஸ் 5 மருந்துகள். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் பிளட் டஸ் நாட் சர்க்குலேட் வெல். ரத்தம் சரியாக சுத்த மாட்டேங்குது, ரத்தம் தேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம். நிறைய பேஷண்ட் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, சார் எனக்கு இந்த கால் சரியாக ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது சார், காலை கொஞ்சம் சூப்பி போன மாதிரி இருக்குது. நம்ம தின் ஹீஸ்ன்ற வார்த்தை எடுத்துடுவோம். பட் இது இன்னும் ஆப்டானது பார்த்தீங்கன்னா பிளட் டஸ் நாட் சர்க்குலேட் வெல். இதுக்கு அட்ரோஃபினம் ஒற்றை மருந்து. சில கண் பார்வை குறைபாடுகளுக்கும் இந்த மருந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். அட்ரோஃபினம் மறந்துடாதீங்க. அடுத்து டெலியூஷன் பாடி பார்ட்ஸ். அப்டமன் ஃபாலன் இன், ஹிஸ் ஸ்டொமக் டிவோர்டு, ஹிஸ் ஸ்க்ரோட்டம் ஸ்வெல்லன். எப்படி சொல்லுவாங்க பேஷண்ட்டு, சார் எனக்கு வயிறு விழுந்துக்கிருச்சு, இது இறைப்பை அப்படியே கீழே தள்ளிக்கிருச்சு,
விதைப்பை வந்து வீங்கிக்கிருச்சு, எனக்கு வந்து உடம்பாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சபடில்லா ஒற்றை மருந்து. அடுத்து டெலூஷன் ஏபிள் டு கோ அவுட் ஆஃப் த பாடி அண்ட் வாக் அரவுண்ட் அண்ட் லுக்கிங் டவுன் அப்பான். எவ்வளோ அழகான ரூப்ரிக் பார்த்தீங்களா? அதாவது அவருக்கு தான் உடம்பை விட்டு வெளியே போய் அந்த உடம்பை சுற்றி அந்த உடம்பையே அவரே பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். யாருக்கு இந்த மாதிரி தோணும்? ஒரு போதையில் இருக்கவங்களுக்கு, அல்லது ஒரு மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு சுயநிலை இழந்த ஒரு நபருக்கு தான் அப்படி இந்த மாதிரி தோணும். இதுக்கு 3 மருந்துகள்: அன்ஹோலினம், கெனாபிஸ் இண்டிகா அண்ட் பைரோஜன். சரிங்களா? அடுத்து டெலூஷன் பாடி பார்ட்ஸ் ஆப்சண்ட். தன்னுடைய உடல் உறுப்புகள் இல்லாதது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஜெர்மானம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலூஷன் அட்ஹரண்ட் டு உல்லன் சாக் அட் நைட் ஒயில் ஆஃப் அவேக். எப்படி பாருங்கள், அதாவது தான் ஒரு கம்பளி ஒரு போர்வைக்குள்ளேயோ அல்லது கம்பளி பைக்குள்ளேயோ சுற்றப்பட்டு ஒட்டப்பட்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பாதி விழிப்பு, தூங்கிட்டு இருக்கும்போது பாதி விழிச்சு பார்க்குறேன் சார், என் உடம்பு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு, அப்படி இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காக்கக்ஸ் கேக்டை ஒற்றை மருந்து. டெலூஷன் ஹாஃப் பாடி பார்ட்ஸ் ஒன்லி, ஹாஃப் பாடி பார்ட்ஸ் அலைவ் ஒன்லி. அதாவது தன்னுடைய ஒரு பக்கம், சார் எனக்கு வலது கையிலையும் வலது கால்லையும் மட்டும்தான் சார் எனக்கு உயிரோட்டம் இருக்க மாதிரி இருக்குது, இல்லை இடது கையிலையும் இடது காலில் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இந்த கை வந்து செத்துப்போன மாதிரி இருக்குது, இந்த கை வந்து உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரியே பேஷண்ட் சொல்லுவாங்க. முக்கியமாக ஹெமிப்ளீஜியா பேஷண்ட் சொல்லுவாங்க, சில பெரிபரல் நியூரோபதியில் இருக்க பேஷண்ட் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்தலாம். டெலூஷன் பாடி பார்ட்ஸ் அலைவ் ஆஃப் ஒன்லி. இதுக்கு ஒற்றை மருந்து குரோட்டாலஸ் ஹாரிடஸ். சரிங்களா? டெலூஷன் ஆர்ம்ஸ் டு நாட் பிலாங் டு ஹர். தன்னுடைய கை தனக்கு சொந்தமில்லாத ஒரு வேறொரு நபருக்கு சொந்தமான ஒரு தன்மை போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு அகாரிக்கஸ், பாப்டீசியா, கார்சினோஜின், இக்னேசியா, ஓபியம் போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலூஷன் ஹேஸ் மெனி ஆர்ம்ஸ். நிறைய கைகள் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். பைரோஜன், நல்லா பாருங்கள், பைரோஜன்ற மருந்து செப்டிசீமியாவில் ரொம்ப ஹை ஃபீவரில், அப்போ டெலிரியம் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய கை கால் உணர்வு நிலை வந்து மறத்து போயிடும். அப்போது அவங்களால வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ரொம்ப பேஷண்ட்டை போய் நம்ம ஒரு செப்டிக் ஃபீவரில் போய் கேட்குறோன்னா பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க? சார் கையெல்லாம் அக்கக்கா இருக்குது, நிறைய கையெல்லாம் துண்டு துண்டாக போன மாதிரி இருக்குது, நிறைய கை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க செப்டிக் ஸ்டேட்டில். அப்போ இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி பைரோஜன் கொடுக்கலாம். ஸோ டெலூஷன் ஆர்ம்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹர் பாடி. தன்னுடைய கையானது உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது போன்ற ஒரு நிலை. இதுக்கு பாப்டீசியா, டாப்னஸ் இண்டிகா, சொரைனம் போன்ற 3 மருந்துகள். டெலூஷன் பேக் ஓப்பன்ஸ் அண்ட் விங்ஸ் ஆர் ஓப்பனிங். இது ரொம்ப அற்புதமான ரூப்ரிக், நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப அழகான ரூப்ரிக். தன்னுடைய முதுகு பகுதி திறக்கப்பட்டு ரெக்கைகள் முளைக்கப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு சாக்லேட்டு ஒரு ட்ரக் ரெமெடி தான், ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்த ஆர்வகச்சில் நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ரூப்ரிக் டெலூஷன் இஸ் பிளாக். டெலூஷன் பிளாக் இஸ், தான் கருப்பாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம். பேஷண்ட் எப்படி நம்மகிட்ட சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இங்கே பாருங்கள் சார், சொரிஞ்சு கருப்பாக திட்டாக இருக்குது சார், பாருங்கள் சார் என் முகத்தில் பாருங்கள் சார், இருந்தால் வெயில் பட்டு முகமே கருத்து போச்சு, எனக்கு பாருங்கள் சார் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டேன், அதுலேருந்து இந்த அங்கங்கே திட்டாக இருக்குது, நான் பட்டு பாருங்கள் சார் ரொம்ப கருப்பாக இருக்கேன். ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. சார் வந்து இப்போ எனக்கு இந்த லாக்டவுன் முடிச்சு நான் வெயிலே போகலை, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், கருப்பாயிட்டேன். ரொம்ப 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 யதார்த்தமாக பேஷண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம நிறைய வேலைகளை மிஸ் பண்ணிடுவோம். இதுக்கு நான் சல்ஃபர் கொடுத்துருக்கேன், நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு பேஷண்ட் கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலூஷன் பயன்படுத்தி ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றி.